ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம் ஒருவேளை திரும்ப அமெரிக்கா போய் ரீச் ஆயிட்டாரு சேப்பா. இனிமே வீடியோ எல்லாம் ஒழுங்கா வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, இத்தனை நாள் எங்களுக்கே நம்பிக்கை இல்லை. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு இதுல 2 பேர்னால சேர்ந்து வீடியோவே பண்ண முடியாத பட்சத்துல 2 பேர் இருந்தோம். ஒரு வழியா இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு சேஷோட மூஞ்சி பார்த்து அப்பாடா இனிமேல் பண்ணலாங்க அப்படின்னு இப்பதான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். பட் எல்லாருக்கும் வெல்கம் பேக். ஆர்சனல் புலம்பலுக்கு அப்புறம் நான் வரலப்பா இந்த சேனல்ல. ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு நான் இந்த பக்கமே எட்டி பார்க்கல. சேஷ் தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாப்ல. பட் ஒன்ஸ் அகெயின் ரொம்ப சாரி. 2 பேர் இருந்தோம். வி வர் நாட் வெரி பங்க்சுவல் லாஸ்ட் 1 month. இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு இந்த ஒரு வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறதுல 2 பேரும் இருந்தோம். அதுக்கு மிகப்பெரிய சாரி. பட் திருப்பி அலப்பறை கிளப்புறோம் அப்படிங்கிற மாதிரி போத் ஆஃப் அஸ் ஆர் பேக். அது பெரிய எங்களுக்கே ஒரு பெரிய வின். அது ஜாலியா உட்காந்து இது பண்றதுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு கேம. பட் அதுக்கு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச் ஃபார் சப்போர்ட். சீசன் டார்கெட்டுக்கு இன்னொரு 20 தான் இருக்குது. அதுக்கு நீங்க நினைக்கிறேன் அதுக்கு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது சட்டை போட்டு அடிச்சோம்னா அப்புறம் அப்படியே நேக்கா நாங்க அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அது நீங்க கண்டுக்கூடாது. பட் ஃபர்ஸ்ட் இதை நம்ம அடிச்சுட்டு அப்புறம் நேக்கா சேஸ் அப்படியே தெரியாத மாதிரி ஒரு டார்கெட் உள்ள விட்டுருவாரு. அது அப்படி நீங்க கண்டுக்காத மாதிரி அப்படி நீங்க ஏத்திக்கணும் அந்த டார்கெட்டை. பட் தேங்க்யூ சோ மச் ஃபார் சப்போர்ட். பட் மறக்காம லாஸ்டா யாரோ என்கிட்ட 525 டார்கெட்டை வச்சுக்கோங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சொல்லிட்டாங்களா? அப்பனா சரி, அப்ப சொல்லிட்டாங்கன்னா சரி, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாரோ சொல்லிட்டாங்கன்னா ஓகேதான், அது கொண்டுட்டு போய் விட்டுறலீங்க. பட் எஸ், கீப் சப்போர்ட்டிங். நம்ம தோத்த மேட்ச மட்டும் கமெண்ட் போடுறது மட்டும் பத்தாது. நாங்க ஜெயிக்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் போடணும். அண்ட் அதையும் சொல்லிட்டு சேர்த்து சொல்லிட்டு இருந்தேன். வர வர நம்ம பிரிடிக்ஷன் லீக்ல பார்ட்டிசிபேஷன் கம்மியாயிட்டே போகுது. பட் அதுக்கான காரணங்கள் எஸ், நாங்க வீடியோலயே ஃபர்ஸ்ட் லிங்க் போட்டுட்டு இருப்போம், உங்களுக்கு வரும். இப்ப அந்த போஸ்ட் வரனால நீங்களே அதை பார்க்காம விட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நாங்க ரெக்கார்ட் பண்றது இன்னும் 3 கேம் முடியலை. பட் அதுக்கு அதனாலதான் இந்த வீடியோல லிங்க் இருக்காது. பட் லூட்டன் டவுனோட ப்ரிவியூ வீடியோல அந்த லிங்க் இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, அதுல பார்த்துட்டு பண்ணுங்க. இந்த கேமை நாங்க சண்டே காலை கேம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த கேம் இந்த வீடியோல அது இருக்காது. பட் நெக்ஸ்ட் வீடியோ ப்ரிவியூ லூட்டன் ப்ரிவியூல வரும்போது அந்த வீடியோ லிங்க் சாரி அந்த ப்ரெடிக்ஷன் கேமோட லிங்க் இருக்கும். எனக்கே தெரியல, நான் டாப் 3ல இருக்கேன். எங்க 6வது போயிட்டீங்க? நான் இங்க ஆடவே இல்ல. நீங்க வேற பாட்காஸ்டும் பண்ண முடியல, ப்ரெடிக்ஷன் கேமும் ஆட முடியல லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸா. திடீர்னு திடீர்னு அந்த ப்ரெடிக்ஷன் ஒரு வாரம் என்னாச்சுன்னு தெரியல. ப்ரெடிக்ஷன் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணது நான் தான், ஆனா ப்ரெடிக்ஷன் போட மறந்துட்டேன். ஐயோ ஐயோ, இந்த மாதிரி நீங்களும் மறந்துடாதீங்க. அப்புறம் எல்லாம் கீழே போய் விழுந்துருவீங்க. சேசே ஐயோ டாப் 2ல இருந்தேனே அப்படின்னு இப்ப மனுஷன் 6வது இடத்துல என்னமோ இருக்காப்ல அந்த சீட்ல. ஆமா, இது என்னோட டைட்டில் சேலஞ்ச் ஆஸ்டன் வில்லா டைட்டில் சேலஞ்ச் மாதிரி ஒரு மாசத்துக்கு இருந்துச்சு, அவ்வளவுதான். ஐயோ அப்பா. பட் எனிவே லெட்ஸ் கெட் இன்டு தி கேம். 4-1 விக்டரி பா. 4-1 நல்ல வேளை, நான் 3-1 சொல்லலாம்னு இருந்தேன். ஆடா லூசு பையனே, உங்களை வச்சுக்கிட்டு நான் பண்றேன் பாத்தீங்களா? ஆமா, லிவர்பூல் 4 பிரென்ட்ஃபோர்ட் 1. ஆக்சுவலா ரிவர்ஸ்ல சொல்லிருக்கணும், அவே கேம். யாரெல்லாம் கோல் போட்டாங்க? நுனியஸ் பயங்கரமான ஒரு ஸ்டார்ட், நமக்கு பயங்கரமான கோல் அது. நுனியஸ்லாம் சிப்பு பண்ணி கிராஸ் பார் அடிக்காம உள்ள போயிருச்சு பாருங்க. அது உள்ள போனா கூட ஆமா, இல்ல உள்ள போனா கூட நான் எதிர்பார்த்தது என்னன்னா அது கிராஸ் பார் அடிச்சு உள்ள போகும்னு. இது ரொம்ப ஓவருங்க. இப்பதான் 2 கேமா தொடர்ந்து கேர்ள் போட்டிருக்காங்க. சந்தோஷத்துல நான் இருக்கிறேன். இப்படி எல்லாம் அபட்டமா பேசினா அப்புறம் மறுபடியும் அந்த நிலைமை கொண்டு போய் விட்டுருவான். அடுத்த ஆப்போனன்ட் வேற யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் கொண்டு போய் விட்டானா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நம்ம கம்முன்னு இருக்கணும். ஆமா, அதான் நுனியஸ் ஆரம்பிச்சு வச்சாப்ல. அப்புறம் மெக்காலிஸ்டர், சாலா, கேக்போ எல்லாருமே கோல் போட்டாங்க. அண்ட் ஐவன் டோனி அவங்களுக்கு அவன் பெட்டு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் 5 கேம்ல 5 கோல் போடுவேன்னு பெட்டு போட்டிருப்பான்ல. 5 4 தெரியல, 4 and 5 கேம்ஸ். ஆமா, ஏதோ ஒண்ணு அந்த ரேஞ்சில தான் ஏதோ இருக்கு. ஆமா, பிரென்ட்ஃபோர்ட் என்ன வேணாலும் ஆகட்டும், நான் கோல் போடுவேன்னு பெட்டு போட்டிருப்பாப்ல. ஆமா, ஆக்சுவலா அவன் நல்லாதான் விளையாடுறான் இந்த கேம்ல. சொல்லலாம் நினைச்சேன் கடைசியில. பட் அதை நீங்க முன்னாடி எடுத்தனதான் சொல்லியிருந்தேன். அதாவது இட் லுக்ட் கம்ஃபர்டபிள்ங்கிறதா எல்லாரும் சொன்னாங்க. பட் இல்ல, ஆக்சுவலா ஐவன் டோனிக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கிடைச்சது. அவன் ஷூட் பண்ணது எல்லாமே சைட்ல அடிச்சுட்டான், 6 அடிச்சுட்டான், நேரா கீப்பருக்கு அடிச்சான். நிறைய சான்ஸ் அவனுக்கு கிடைச்சது. டு பி ஆனஸ்ட், அது எப்படி போய் அவனுக்கு கொடுக்குதுன்னு தெரியல. பட் இஸ் கம் பேக் ரீஎனர்ஜைஸ்ட் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கும் தோணுது. ஏன்னா அவன் கேம் பிளேவே கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஆஃப்டர் இஸ் கம் பேக். இந்த எம்போமோ பையன் என்னன்னு தெரியலையே இவன் வந்ததுக்கு அப்புறம். தெரியல.
ஏன்னா ஏர்லி சீசன்ல வந்து அவன் சூப்பரா விளையாடிட்டு இருந்தான். ஏன்னா இவன் தான் இதுல மாட்டிட்டு இல்லைங்கிறதுனால அவன் பயங்கரமா விளையாடிட்டு இருந்தான். ஆனா இப்ப பார்த்தா அவன் ஆளையே காணோம். என்ன ஆனா இன்ஜுரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோபே ஸ்ட்ரெயிட்டா உள்ள வந்துட்டான். எம்போமோ பெஞ்ச்ல கூட இல்ல. ஸோ ஐ திங்க் ஏதாவது இன்ஜுரியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஹி கம்ஸ் பேக் சூன். பட் மாப்பையும் பயங்கரமா என்னடா பாட்காஸ்ட் ஆரம்பிச்சோன்னே இவங்க 2 பேரும் வந்து நம்மள பேசல அவங்கள பேசலாம்னு நினைக்கலாம். பட் அவங்களை சின்னதா முடிச்சிருவோம் அப்படிங்கறத முதல்ல வந்து அவனுல எடுத்தேன். மாப்பையும் செம்மையா விளையாண்டா அந்த கேம்ல. ஆமா ஆமா. Both of them they played really well. Their setup was okay. First half தான் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து we found it really difficult. ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து என்னடா இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த கேம்ல. அப்புறம் தான் உள்ள ஒரு பிரேக்ல பயங்கரம் அந்த கோல் வந்து எனக்கு இது நுண்ணியஸோட ஒரு மனுஷன் ஒரு கழுத்தை வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு திருப்பி அவன்கிட்ட பாஸ் கொடுக்க முடியும் எனக்கு பார்க்கும்போது டேய் வேற லெவல் ராணி அப்படின்னு தான் இருந்துச்சு சீரியஸா. ஐயோ இல்ல ஜோட்டா வந்து இந்த பாட்காஸ்ட்ல முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், அவன் இருக்கிற ஹைட்டுக்கு அவன் வின் பண்ண கூடாத இடம்லாம் அவன் வின் பண்ணிட்டு இருக்கான். அதாவது வின் பண்றது ஒண்ணு அப்படி, அதாவது அவனுக்கு பின்னாடி அனுப்பிச்சு ஒண்ணு வந்து பால நெக் அப்படி டேர்ன் பண்ணி அது ரொம்ப டஃப் ஸ்கில். இது வந்து எப்படி ஈக்குவேட் பண்ணுவோம்னா, நானும் நீங்க 2 பேருமே F1 பார்ப்போம். அந்த கார் ரேஸ்ல வந்து அந்த ஜி ஃபோர்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தெரியாதவங்களுக்கு வந்து இட் இஸ் எப்படிங்க ஜி ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது? ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே ஜி ஃபோர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சரி பண்ற கார்ல உட்கார்ந்து ஓட்டும் போது வந்து அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அதனால அது வந்து நெக் எக்ஸசைசஸ் கொடுப்பாங்க F1 டிரைவர்ஸ்க்கு. ஏன்னா அந்த கார்ல உட்காந்து அந்த 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 அளவுக்கு ஜி ஃபோர்ஸை தாங்கக்கூடிய நெக் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. மனுஷன் எங்கேயோ தப்பி தவறி FIFA விளையாடும்போது உள்ள போயிட்டு வந்துட்டானா F1 ட்ரைனிங் இது. ஆமா ஆமா. இல்ல அவனுக்கு பயங்கர நெக் ஸ்ட்ரென்த் இருக்கு. இல்ல பட் ஜென்ரலாவே லைக் அவன் வந்து அவனுக்கு எங்க இருக்கணும், எப்படி ஹெட்டர் வின் பண்ணணும், அவன் பாடியை நல்லா யூஸ் பண்றான். ஏன்னா அவனுக்கு ஹைட் இல்லைன்னு தெரியும். பாடியை நல்லா யூஸ் பண்ணி டிஃபெண்டரை பின்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கெட்ஸ் த ரைட் என்ன சொல்றது கரெக்டான பாஸோ இல்ல ஷார்ட்டோ ஹெட்டர் வச்சு அது கரெக்டா அவனுக்கு கிடைக்குது. லைக் ஜோட்டா வந்து இஸ் வெரி மச் அன் எக்ஸ்பர்ட் அந்த விஷயத்துல. ஏன்னா அவன் இருக்கிற ஹைட்டுக்கு வின் பண்ண கூடாது அந்த ஹெட்டர்லாம். பட் ஒரு காலத்துல நமக்கு வந்து கால்ல போடுறது கூட ஹெட்டிங்ல நிறைய கோல் போட்டுனால போன சீசனும் அதுக்கு முந்தின சீசன். ஆமா ஆமா. கார்னர்ல எல்லாம் வர்ஜில விட ஜோட்டா தான் பெரிய த்ரெட். ஆமா கரெக்ட். பட் ஐ மீன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் கோல் ஜோட்டாவோட அசிஸ்ட். அதுக்கப்புறம் நுண்ணியஸ் வந்து சத்தியமா அவன் எடுத்துட்டு ஓடினதா பார்த்தனா ஓகே எந்த போஸ்ட் பா ரைட்டா லெப்டா மேலையா அப்படின்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி சிப்பு பண்ணி அதான் அந்த கேம்ல அந்த கோல் வரைக்கும் அவன் ஒரு ஷாட் கூட எடுக்கல. ஆமா virtually he was missing அந்த கேம் ஃபுல்லாவே இந்த கோல் வர வரைக்கும். அண்ட் சிப்பெல்லாம் டேய் அவ்வளவு, அதாவது அவன் டால் கோல் கீப்பர் வேற, அவன் கை கூட தொடல. அந்த அளவுக்கு எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ்ல இருந்து சிப் பண்ணி பரவாயில்லப்பா அப்படிங்கறது எனக்கு இருந்துச்சு. பட் பிரிட்டி நான் நினைச்சேன் அவன் வந்து பவருக்கு தான் போவான். ஏன்னா கீப்பர் முன்னாடி வந்துட்டான்ல. சோ ஐதர் பவர் இல்ல இதுக்கு தான் கார்னருக்கு தான் போவான்னு நினைச்சேன். இவன் என்னன்னா சிப் பண்றான், அது பாட்டுக்கு அழகா உள்ள போகுது. நம்பவே முடியல எனக்கு. எனக்கே தெரியல அந்த கோலை பார்த்துட்டு டேய் அப்படின்னு இருந்துச்சு. பட் என்ன 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆளை காணோம். டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நானும் என்ன 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏற்கனவே ஒருத்தன் வந்து பட் அதை அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் இட் வித் ஜோட்டா ஃபர்ஸ்ட் இமேஜஸ்ல உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இமேஜஸ்ல நான் ஐ தாட் இட் இஸ் சம்திங் டு டூ வித் நீ. என்னன்னு எக்ஸாக்டா வந்து வீடியோ வச்சு சரியா சொல்ல முடியாது அண்ட் ஸ்பெகுலேட் பண்ண விரும்பல. பட் சம்திங் குவைட் சீரியஸ். இதான் எனக்கு ஸ்பெகுலேட் பண்ணணும் அப்படின்னாக்க சம் லிகமெண்ட் டேர் தான். என்ன லிகமெண்ட்னு என்னால சொல்ல முடியாது. பட் லிகமெண்ட் டேர் தான். லைக் இட் லுக்ஸ் லைக் இட் அட் த வெரி லீஸ்ட் வந்து டேர் ஆகலைன்னா கூட வந்து ஃபுல் டேர் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு டேர் ஆயிருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நடக்கவே முடியல, ஸ்ட்ரெச்சர் வச்சு இது பண்ணணும் அப்படின்னாக்க இட் லுக்ஸ் குவைட் சீரியஸ். ஸ்கேன் பண்ணாதான் தெரியும் ஆக்சுவலா எக்ஸாக்ட் என்ன எவ்வளவு தூரம் ஆக்சுவலா டேமேஜ் ஆயிருக்குன்னு ஸ்கேன் பண்ணாதான் தெரியும். பட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன சொல்லுவீங்க? பெஸ்ட் கேஸ் சினாரியோ மேபி லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ்க்கு வரலாம். அப்போ 2 months 1 month 1.5 months ஆச்சு அவுட்ங்கறீங்க மினிமம். நான் சொல்றது ரொம்ப மினிமம். அதாவது வந்து என்ன சொல்றது ரொம்ப பெரிய டயர் இல்ல, நேச்சுரலா ஹீல் ஆகும் அப்படின்னாக்க மேபி லாஸ்ட். வாட் ஹேப்பன்னா அவன் நேரா வந்து முட்டில விழுந்தான். பட் முட்டி வந்து பிளாட்டா தான் இருந்துச்சே. ஒரு பென்டான பொசிஷன்ல இருந்தா ஓகே அவன் விழுந்து ஏதாச்சும் இல்ல அதுதான் நான் சொல்றேன். வீடியோல இருந்து நமக்கு சரியா தெரியாது இல்ல.
அது எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே வீடியோல இருந்து சரியா தெரியாது. அண்ட் என்ன எக்ஸாக்டா பிரச்சனைங்கிறதும் தெரியல. ஈவன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லிகமெண்ட் இல்லைன்னா கூட நீ கேப் ஃப்ராக்சர் ஆயிருந்தா கூட, அது நீ கேப் ஃப்ராக்சரா இருந்தா ஆப்வியஸ்லி லைக் இட் வில் டேக் another அட்லீஸ்ட் 1 or 2 months ஹீல் ஆகிறதுக்கு. ஸோ ஐ மீன் இட்ஸ் டிஃபிகல்ட் வீடியோ வச்சு சொல்றதுல. இல்ல என்னாச்சுன்னா he walked off from the stadium, he walked off on crutches, but he walked himself. அது வந்து ரீஇன்ஃபோர்ஸ் சப்போர்ட்டுக்காக அப்படி நடந்து போனா அப்படின்னு சொல்றாங்க. பட் அதான் நீ சொல்ற மாதிரி ஸ்கேன் எடுக்காம எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் கிரச்சஸ் வச்சு நடக்கிறது வந்து எல்லாத்துக்குமே லிகமெண்ட் டயரா இருந்தாலும், சாதாரண லிகமெண்ட் பிரச்சனையா இருந்தாலுமே கிரச்சஸ் கொடுப்பாங்க. அது ஐ மீன் தேர் இஸ் நாட் மச் யூ கேன் டூ. அதுக்கு அதை வச்சு எதுவும் சொல்ல முடியாது எவ்வளவு சீரியஸ் என்ன இதுன்னு. ஐ மீன் பட் போனதை பார்த்தாக்க லைக் இட் டிடன்ட் லுக் வெரி குட், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ மீன் ஐம் ஹோப்பிங் இ கம்ஸ் பேக் சூனர். பட் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்னாக்க மேபி லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸ் போல மேபி பேக். மோர் ரியலிஸ்டிக்கா சொல்லணும் அப்படின்னாக்கா ஐ டோன்ட் திங்க் இல் பி பேக் பிஃபோர் நெக்ஸ்ட் சீசன், அந்த ப்ரீ சீசன் வரைக்கும். தெரியல, ஏன்னா ஏற்கனவே லிஸ்ட் பயங்கரமா இருந்து இப்போ இது வேற ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஜோட்டா. ஏன்னா we have 5 attackers, now it's come down to 4 pretty much. starting lineup will decide itself அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரண்ட் 3. ஆமா நுனியஸ் ஆனா ஹாஃப் டைம்ல போயிட்டு லைக் ஆனா கிளாப் வந்து அப்புறம் சொன்னாரு இட்ஸ் ஜஸ்ட் a precautionங்கற டைப்ல தான் சொன்னாரு. சோ சும்மா ஒரு நாக்கு எதுக்கு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும், அதான் கேக் போர்க்கானே அப்படின்னு சொல்லி தான் நாங்க கொண்டு வந்தோம், சும்மா ஒரு நாக்கு தான் அப்படின்னாப்ல. சோ அது பெரிய விஷயம் இல்ல. பட் the thing is I mean obviously Gak was not going to be a starter மெயின் கேம்ஸ்க்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது கோயிங் த்ரூ அவுட் தி சீசன் நமக்கு இப்ப பார்த்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு that's how it's going to be அப்படின்னு. அதனால ஐ தாட் 4 பேராச்சும் இருக்கணும், நுனியஸ், டியாஸ், சாலா அண்ட் ஜோட்டா. இப்போ ஜோட்டா வந்து எவ்வளவு ஹோப்ஃபுல்லி இட் இஸ் நாட் டூ சீரியஸ், ஒரு 2-3 வீக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் வர மாதிரி இருந்தா கூட தட்ஸ் ஃபைன், இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா நடுவுல வர இன்டர்நேஷனல் பிரேக் இருக்கு, சோ அது ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் அவனுக்கு. கரெக்ட், ஃபிக்சர்ஸ் இல்லாம ரெஸ்ட் கிடைக்கும். ஆமா அது இருக்குது. சோ அதனால ஹோப்ஃபுல்லி ஏன் தான் இப்படி ஆகுனே தெரியல. இப்ப நம்மளுக்கு 7 பேர் அவுட். ஆமா it is not nice. அது நான் உங்களுக்கு கேட்கணும்னு இருந்தேன். see apart from Jota, Curtis Jones ஒண்ணுமே இல்லாம காலை பிடிச்சு கீழ விழுந்துட்டான். டேய் என்னடா சும்மா விழுந்த அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவனும் வந்து he walked off, பட் ஆனா அவனும் சப்போர்ட்டோட நடந்து போனா அப்படின்னு சொல்லி ஏதோ ஆங்கிள் ட்விஸ்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற டைப்ல ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. டிபெண்ட்ஸ் அவனோட பிக்சர்ஸ் வீடியோஸ்ல இருந்து ரொம்ப சொல்ல முடியாது. அகைன் அதுவும் நான் சொல்லணும். பட் thing about Jones was he walked off the pitch. அதாவது ஆமாமா closest outல இல்ல, ஃபுல்லா பிச்சர் சுத்தி முடிஞ்சு நடந்து போனான் அவன். சோ அதனால அது ரைட். ஐ திங்க் இட் ஜோன்ஸ் வந்து சீரியஸ்னஸ் கம்பேர் பண்ணனும்னா இட் இஸ் மச் லெஸ் சீரியஸ் than ஜோட்டா. அது பட் அட் தி சேம் டைம் டிபெண்டிங் எனக்கு வந்து ஐ திங்க் he has had a bad sprain of the ankle. So maybe 2 weeks 3 weeks maximum. Possibly till the end of the month for Jones, probably before the Man City game probably we can expect him back. அது வந்து March 10th Man City game முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்டர்நேஷனல் பிரேக். சோ அதனால கரெக்ட். ஏன்னா இன்டர்நேஷனல் பிரேக் வரும்போது பிரைட்டன் இருக்கு. சோ அதனால ஹோப்ஃபுல்லி ஜோன்ஸ் பேக் பை தென். பட் இந்த சமயத்துல நான் வந்து ஒரு முன்னாடி கேட்கணும்னு இருந்தேன். ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னல்ட், டாமினிக் ஷோபஸ்லை, ஆலிசன், தியாகோ இவங்க 4 பேருக்குமே it's a reoccurrence of the same injury. ட்ரெண்ட் வந்து ஆமா இல்ல ட்ரெண்ட் வந்து I'm not surprised. ஆனா he was rushed back ஏன்னா அந்த கார்னர் பிராட்லி. அதுதான் நான் கேட்கணும்னு இருந்தேன். It was absolute stupidity from the medical team who was just appointed. ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கு டாக்டரே இல்லாம நம்ம 6 months முன்னாடி என்னமோ தான் அதை பண்ணோம். Why give the green light? இப்போ அட்லீஸ்ட் ட்ரெண்ட் வந்து ஐ திங்க் 1 week முடிஞ்சிருச்சு. பட் ஐ திங்க் அட்லீஸ்ட் 2 more weeks he'll be out. ஏன்னா ஃபைனலுக்கு வரமாட்டான், ஃபைனலுக்கு அப்புறம் தான் he'll start training அப்படின்னு சொல்லி கிளாப் சொன்னாப்ல. Szoboszlai could feature in the final depending on how this week goes with training அப்படின்னாப்ல for Szoboszlai. So அது ஐ டோன்ட் திங்க் மெடிக்கல் டீம் வந்து கிரீன் லைட் கொடுத்தாங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் மெடிக்கல் டீம் வந்து ரொம்ப வேணும்னா he can playங்கிற அந்த ஒரு இது கொடுத்துருப்பாங்க. லைக் we would advise rest, பட் ரொம்ப வேணும்னா he can play அப்படிங்கிற இது கொடுத்திருந்தாலும் இட் அல்டிமேட்லி இட் கம்ஸ் டவுன் டு த மேனேஜர் தான் அந்த லைன் அப் செலெக்ஷன்லாம். ஸோ
உள்ள பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியல. கிளாப் வந்து இஃப் ஹி ஹஸ் சோசன் டு டிஸ்ரிகார்ட் த மெடிக்கல் அட்வைஸ் அண்ட் சே ஓகே இல்ல நீ ஆடணும் ஆர்சனலுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்லியிருந்தாரான்னு தெரியல. இல்ல மெடிக்கல் டீமே நீங்க சொன்ன மாதிரி கிரீன் லைட் கொடுத்திருந்தாங்களா, பரவாயில்ல 70% தான் இருக்கான் பட் 70% ஓகேங்கிற டைப்ல கொடுத்திருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் நமக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. ஸோ யாருமே இல்ல யாரை பிளேம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல பியாண்ட் அது எனக்கு அது கூட விட்டுருவேன். எனக்கு தெரிஞ்சு பியாண்ட் திஸ் பாயிண்ட் இடுப்பு சத்தவன்லாம் அடிச்சு விரட்டணும். அதாவது சென்ட் ஆஃப்லாம் கொடுக்கூடாது, அடிச்சு ஜட்டியோட விரட்டணும் அவனை எல்லாம். ஆடினது 9 நிமிஷம் 5 நிமிஷம். பாக்குறவங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன், இவர் வந்து தியாகோ பத்தி பேசுறாரு, ட்ரெண்ட் பத்தி பேசல. இல்ல ட்ரெண்ட் இல்ல, அடிச்சு ஜட்டியோட விரட்டணும் அவனை எல்லாம். ஏன்னா ஆடினது 5 நிமிஷம், அதுல போட்டது 3 பாஸ், அதுல ஒரு கேவலமான பாஸ், அந்த கேவலமான பாஸ்ல மறுபடியும் புடிச்சுக்கிச்சான். அது உடம்பா இல்ல அது என்னங்கிறது யாருக்குமே தெரியல. அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கிடக்க வேண்டிய உடம்பு, அதெல்லாம் வெளியே வரக்கூடாது. ஏன்னா இப்ப சம விஷயம் என்னன்னா சொல்லக்கூடாதா, பட் நாவி கேட்ட இங்க இருந்து போன உடனே ஐ எம் ட்ரைங் டு கெட் மை லைஃப் பேக்குன்னா 11 நிமிஷம் அவன் ஆடினது, வெறும் 11 நிமிஷம் இந்த சீசன். இன்னமே சர்ஜரியில தான் கிடக்கலாம் அவன். அது மாதிரிதான் இவன் அடிச்சு விரட்டணும் இவனை எல்லாம். இதுல ஒரு செம ஸ்டார்ட், அதாவது ஆடினது 9 நிமிஷம், வாங்கினது 9 மில்லியன், அவுட் ஃபார் 10 months. எப்படி 10 மாசம் அவுட்டு, 8 மில்லியன் பவுண்ட்ஸ் சம்பளம் வாங்கிட்டான், ஆடுனது 9 நிமிஷம், மறுபடியும் அவுட். இவனை எல்லாம் அடிச்சு கிளப்பணும். போன எபிசோட்ல வந்து அவனை பத்தி பேச முடியல, ஏன்னா வெறும் 5 நிமிஷம் தான் கடைசியில வந்தான் ஆர்சனல் கேமுக்கு. நம்ம சொல்லிட்டு சில்லறையெல்லாம் செதற விட்டான், வந்துட்டான்டா அப்படின்னு. அவ்வளவுதான். இதுக்குதான் நான் கேட்டேன், அவனுக்கும் சேம் இன்ஜுரி, ட்ரெண்ட்டுக்கும் சேம், சாபஸ்லைக்கும் சேம். எப்படா அந்த ரீஅக்கரன்ஸ் ஆஃப் த சேம் இன்ஜுரி வர்றது வந்து எனக்கு அதனாலதான் அது வேற இடத்துல வந்தா ஓகே, மெடிக்கல் டீம் எல்லாம் பார்த்து கிளியர் பண்ணி அப்புறம் ஓகே சொல்லி மறுபடியும் அதே இடத்துல எப்படி வரலாம் அப்படிங்கறதுதான். பட் அதுவும் ஒண்ணு இருக்கு, ஒரு இடத்துல நம்ம தமிழ்லயே சொல்லுவோம் அடிப்பட்ட இடத்துலயே தான் திரும்ப அடிபடும்பாங்க இல்லையா, அது மாதிரி லைக் ரியலிஸ்டிக்காவும் பாத்தீங்கன்னாக்க பயாலஜிக்கலி அந்த ஒரு இடத்துல ஒரு இன்ஜுரி வந்துருச்சு, எஸ்பெஷலி ஒரு மேஜர் இன்ஜுரி வந்துருச்சு அப்படின்னாக்க தட் place is more susceptible to getting the same injury again. அதனால வந்து லைக் இட்ஸ் நாட், ஒரு விதத்துல இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங் தட் அதே இன்ஜுரி வந்து இட்ஸ் நாட் அன்யூஷுவல்ங்கறீங்களா? இட் இஸ் நாட் வெரி அன்யூஷுவல், பட் ஆனா இட் டசன்ட் ஹெல்ப் தட் இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து சீக்கிரம் வந்து ஆர்சனலுக்கு அகேன்ஸ்டா வருது. இட் டசன்ட் ஹெல்ப். ஒரு ஃபுல் ஹீலிங் டைம் இல்லாம வந்து இஃப் ஹி கம்ஸ் பேக்னாக்கா அது ஆப்வியஸா அங்கதான் நடக்கும் திரும்ப. பட் அதான் 2 ஃபேக்டர்ஸுமே இருக்கு. அது சொன்ன மாதிரி கிளப்ல யாரு டெசிஷன் எடுக்கிறான்னு தெரியல இந்த மெடிக்கல் விஷயத்துல. மெடிக்கல் டீம் எடுக்கிறாங்களா இல்ல கிளாப் வந்து ஹஸ் தி ஃபைனல் சேயான்னு எனக்கு தெரியல விஷயத்துல. இதுல இப்ப பார்த்தோம்னா மேட்டிப் அவுட் ஃபார் தி சீசன், இடுப்பு சத்தவன் அவ்வளவுதான். பேட் சிட்டிச் ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு கம் பேக் ஃபார் தி சீசன். ஐ திங்க் தட்ஸ் ஓவர். ஏன்னா எல்லா வீடியோலயும் அவனை பார்க்கறோம், இஸ் இன் தி ஜிம், ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாத்துலயுமே இஸ் இன் தி ஜிம், இஸ் டூயிங் சம்திங். If he is not fully fit, I don't think, அதான் என்ன சொல்றேன்னா, if you're not 2 weeks until the game, I don't think you do the gym. யோசிச்சு பாருங்க, ஒரு 2 weeks out from team training தான் you get into the gym. When your body is okay, when you try to put on weights to your body, when you're able to take on shoulder badges, that's how you go into the gym. ஒரு 4 வாரமா நம்ம ஜிம்ல பாத்துட்டு இருக்கோம் அவனை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரைனிங் வீடியோஸ்ல தான். So I don't think he is going to be risked even for a minute for the season. I think that's it. So அதனால ட்ரெண்ட் இல்ல, தியாகோ, மேட்டிப் and பேட் சிட்டிச் is out. அவ்வளவுதான். அது வந்து we are not going to என்ன சொல்றது, I think because மேட்டிப் இதுலலாம் வந்துட்டான். I think he underwent the surgery and then he's back. அதான் ட்ரைனிங் வீடியோஸ்ல எல்லாம் பாக்குறோம். He's also going into the gym, so that is also there. So I think both அவங்க 3 பேத்துக்கு முடிஞ்சது. Other than that, Alisson, Trent, Szoboszlai, ஜோன்ஸ், ஜோட்டா, இதுக்கே 5 பேர் ஆயிப்போச்சு. 5 starters are out at the moment. So எனக்கு அது சரியாச்சுன்னா போதும் கொடி சீக்கிரம். வாட் அபவுட் ஆலிசன்? எனக்கு வந்து தெரியல, இந்த கேமுக்கு முன்னாடி ட்ரெய்னிங்ல இன்ஜூர் ஆயிட்டான் அப்படின்னாங்க. டே என்னடா இன்ஜூரி? ஆலிசன் இன்ஜர்ட்னு தெரியும், என்ன இன்ஜூரி ஞாபகம் இல்ல. என்ன இன்ஜூரி எனக்கும் தெரியல, ஏதோ ஸ்ட்ரெயின், could be out for 2 to 3 weeks அப்படின்னு போட்டிருந்தாங்க. இவன் அந்த பால் ஜாய்ஸ் தான் வந்து சொன்னான். முந்தின நாள்ல கிளாப் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சொல்லிட்டு போனாப்ல, ஓகே எல்லாம் ஓகே, இஸ் தேர் போய் ட்ரெய்னிங்ல இன்ஜுரி ஆகிற அளவுக்கு எனக்கு என்ன இன்ஜுரின்னு எனக்கு தெரியல. இருங்க வித் என்ன இஷ்யூ? டியூ டு மசில் இன்ஜுரி. என்ன தான் மசில் இன்ஜுரினா கேன் பி எனிதிங் இல்ல. 2 to 4 weeks போட்டிருந்தான்.
சோ தெரியல என்ன இல்ல. அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் நம்ம வந்து எல்லாத்துலயும் இருக்கிறோம். ஆனா ஒரு 11 பேர் நம்ம போய் நிக்க வைக்கிறது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. எவன் போய் ஆடுவான், எவன் உட்காரலாம் ஒண்ணுமே தெரியல. இப்போதைக்கு எண்டோ மெக்காலிஸ்டர் வந்து ஐ திங்க் ஷோபஸ்லை ஸ்டார்ட்ஸ் ட்ரைனிங் திஸ் வீக். என்னன்னா he may make the final அப்படின்னா. So I don't think he'll play Luton, but I think he'll be involved in training. So அப்படி பார்க்கும்போது I think he might be back. இதை விட்டோம்னா கர்டிஸ் ஜோன்ஸ், எலியட் மட்டும்தான் இருக்காங்க மிடில் ஆஃப் த பார்ட்டி. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாபி கிளார்க்கு, அப்புறம் அவன் பேர் என்ன மெக்கானல், அவங்க எல்லாமே கொண்டு வரணும் நம்ம. வேற வழி இல்ல. அண்ட் ஃப்ரண்ட் லைன்ல இப்போ only 3 fit. பாருங்க ஜேம்ஸ் மெக்கானல் 90th மினிட் வின்னர் கேரபா கப் ஃபைனல். அப்பாடி அப்பா போதும். அதாவது எனக்கு அந்த கேம்ல 0-0 முடிக்க கூடாது. அத சொல்லும் போதுதான் அதுக்கு அந்த ப்ரிவ்யூ பேசும்போது நம்ம வருவோம் அந்த வீடியோக்கு. ஏன்னா செல்சிய பிளேட் ரியலி சூப்பர் கேம் அகைன்ஸ்ட் மேன் சிட்டி. நல்ல வேலை டிரா வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, ஆக்சல் டிசாசி எல்லாம் மால்டினி மாதிரி ஆடினான். ஆமா, போட்டி எங்க இருந்தாலும் இருந்தா ஹெடர் அடிக்கிறதுக்கு. பட் அது சொல்லும் போதுதான் லெட்ஸ் கம் பேக் டு திஸ் கேம். செகண்ட் கோல் அவுட் ஆஃப் நோவேர், சாலா கம்ஸ் ஆன் அஸ் சப். எப்ப ஜோட்டா வெளிய போகும்போது சாலா வந்தானா? ஐ திங்க் ஜோட்டாக்கு பதிலா சாலா உள்ள வந்தானா இல்ல நுண்ணியஸுக்கு பதிலா சாலா உள்ள வந்தானு எனக்கு தெரியல. நுண்ணியஸுக்கு பதிலா வந்தான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்ல நுண்ணியஸுக்கு பதிலா தான் கேப்போ வந்தானே. ரைட் ஜோட்டாக்கு பதிலா தான் சாலா வந்தான். வந்துட்டு எனக்கு அப்ப I think we are going to see the true McAllister now. ஏன்னா he is making those runs into the box. ஒரு 4-5 தடவை இந்த கேம்லயே பார்த்துட்டேன். he made those runs to the box. So and he got on the edge of that. And அது நல்ல சம கண்ட்ரோலுங்க அவனுக்கே செட்டப் பண்ணிக்கிறதுக்கு. அதாவது அவன் பண்ண கண்ட்ரோல் அவனை நட்மேக் பண்ணி திருப்பி மெக்காலிஸ்டர் முட்டியில இருந்து கீழ இருந்து பினிஷ் பண்ணா. எனக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பர் பினிஷ் வேற செகண்ட் கோலுக்கு. ஆமா, சூப்பர் பினிஷ். அது அந்த மூவ் ஆனா கிராவன் பர்ச்சும் he played an important role அந்த இதுல. இல்ல இம்பார்ட்டன்ட் ரோல். ஒரு பால் உள்ள நேரா சாலாக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் இல்ல. அவன் ரெண்டு டிஃபெண்டர் அட்ராக்ட் பண்ணதுனால தான் அந்த பாலே போட முடிஞ்சது. அவன சும்மா போய் நின்றுப்பாங்க, அவனே பால விட்டுருவானு தப்பி போட்டான். ஆனா உண்மையத்தான் சொல்லு, இந்த கேம் நல்லா தான்ப்பா ஆடினா. ஆச்சரியமான விஷயம், இந்த கேம் நல்லா ஆடிட்டான். ஆமா, இல்ல கிராவன் பர்ச் ஒரு கேம் இப்படி, ஒரு கேம் 9 out of 10, ஒரு கேம் 2 out of 10. ஆமா, எந்த கிராவன் இல்ல நெகட்டிவ்ல போனாலே பெரிய விஷயம் தான். ஆமா, இல்ல எனக்கு என்ன பயம்னா கிராவன் இப்ப போக பார்த்தா சோபர்ஸ்ல ஃபிட்டா இல்லன்னு வச்சுக்கோங்க. ஆமா, கிராவன் பர்ச் தான் ஸ்டார்ட் பண்ணுவா செல்சி கேம். எனக்கு அதுதாங்க எந்த கிராவன் பர்ச் வருவான்னு எனக்கு தெரியல. ஐயோ, பயவுல 30,000 பேர் இருந்தாலே திருன்னு திணறுவான். அங்க வேற 80,000 பேர் இருப்பாங்களே, நம்ம பால் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படிங்கறது இருக்கு எனக்கு. பட் தேர்ட் கோல், அதாவது இந்த கேம்ல 2 கோல் தான் நம்ம போட்டோம். மீதி 2 கோல் அவங்களுக்குள்ளாரே அடிச்சுக்கிட்டு நம்மள விட்டானுங்க. ஆமா, எனக்கு யாரோட கோல், அந்த கேக்போட கோல், லாஸ்ட் கோல், நம்மளோட லாஸ்ட் கோல். அந்த டிஃபெண்டர் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான். அவன் என்னமோ ட்ரை பண்ணா, காலுக்கு நடுவுல போயிருச்சு. சாலாவோட கோலும் அதே மாதிரிதான். அந்த நம்பர் 16 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. Brentford நம்பர் 16, அவன் பேர் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நல்லா விதுவா அழகா சண்டே போற மாதிரி போயிட்டு இருக்கா. சாலா பாட்டுக்கு பின்னாடி ஓடுறான். சூப்பர் மாரியோ கேம்ல குதிச்சு மெதுவா ஓடுவோம்ல, அந்த மாதிரிதான் பாக்குறேன். டேய், உனக்கு பின்னாடி இருக்கிற உனக்கு முன்னாடி ஓடுறான், நீ என்னடா பண்ற? ஆமா ஆமா, இல்ல 2 கோல் நீங்க சொன்ன மாதிரி அவங்கதான் நமக்கு கிஃப்ட் பண்ணாங்க அழகா. பட் ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, சாலா ஒரு அசிஸ்ட் ஒரு கோல், ஜோட்டா ஒரு அசிஸ்ட், நுனியஸ் ஒரு கோல், கேக்போ கோலுக்கு டியாஸ் அசிஸ்ட். அவங்களுக்குள்ளார பண்ணிக்கிறானுங்கப்பா. கோல் அசிஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துருது, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா ஆமா, கரெக்ட். பட் அதான் இந்த வின் ஆனா வின் பண்ணிட்டோம் கேம், அதுல டவுட் இல்ல. பட் இந்த இன்ஜரி இதுதான் கொஞ்சம் ஒரு டவுன் நியூஸா இருக்குது. என்ன பண்றது? இல்ல என்னன்னா, இந்த சீசன் இது வரைக்கும் நம்ம தலைவர் நுனியஸ் 9 கோல் 7 அசிஸ்டாம், 60 அவ்வளவுதானா? நான் என்னமோ இன்னும் 20 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். 9 கோல் 7 அசிஸ்ட் 16 தானே. இன்னும் 4 கேம். இல்ல இத சொல்றது 16 நான் பிரீமியர் லீக்ல மட்டும் சொல்றேன். பிரீமியர் லீக் மட்டும் தான் நான் அது தெரியும். ஏன்னா ஓவரால் 20 தாண்டியாச்சு. மொத்தமா கோல்ஸ் 10 12 and assist 11. So 23 goal contributions. Target 35 பா. 35 goal contributions for the season. Incredible stat. 35 வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அதான் தெரியலங்க. சீசனுக்கு மேல தாண்டி போச்சு. இன்னும் எவ்வளவு 23 இருக்குது, 12 வேணும். என்ன எவ்வளவு கேம் இருக்கு?
இன்னும் பிரீமியர் லீக்ல வந்து 15 கேம் இருக்குது. அப்புறம் மினிமமா அதெல்லாம் சேர்த்தனோம்னா ஒரு 5 கேமாச்சும் 20 கேம் இருக்கு. 20 கேம்ல 15 வேணும். அதெல்லாம் டவுட்டுங்க. 35 வருமானு எனக்கு தெரியல. மேபி 27, 28 போல வரும்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு 23ங்க. 30 எல்லாம் கண்டிப்பா அடிச்சிருவான். என்னங்க சொல்றீங்க? 30 எல்லாம் ஆல் காம்படிஷன் சொல்றீங்களா? ஆமா ஆல் காம்படிஷன் சொல்றேன் நானு. நீங்க பிரீமியர் லீக்ல மட்டும் பார்த்தா வெறும் 16 தான் இருக்குது. அதுல 20 வந்தாலே பெரிய விஷயம். ஆமா. அதுல 23, 24 எதிர்பார்க்கறேன் நான். ஓகே, தட்ஸ் இன்ட்ரஸ்டிங். 23, 24 ஓகே, ஏன்னா பார்க்கலாம். கேம்ஸ் இருக்குல்ல, இன்னும் எவ்வளவு கேம் இருக்கு? இன்னும் 15 கேம் இருக்குது. அதான் 23, 7 or 8 இன்னொரு 15 கேம்ல பண்ணலாம்ல, இன்ஜரி எல்லாம் இல்லைன்னா. அது ஆப்வியஸ்லி ஐ திங்க் தட் இஸ் பாசிபிள். எனக்கு அது தெரியல. பட் ஆனா ஐ ஃபெல்ட் ஓவராலா வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். நீ இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஓவராலா ஓவரால் வந்தா வந்துரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ FA கப் இருக்கு, இது யூரோப்பா லீக்லயும் லைக் யூசுவலா குவார்டர் ஃபைனலுக்கு முன்னாடி வந்து we don't usually get a good opponent. சொல்ல முடியாது. அப்பன்னு பார்த்து லெவர்குசன் வந்தா செருப்பால் உங்களை தான் அடிப்பேன், ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த வாய் தானே பேசுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உங்களை அடிப்பேன். லெவர்குசன் வந்தா நல்ல விஷயங்க. ஜாபி அலோன்சோ ஆடிஷன் சரி, எனக்கு அந்த ட்ரோஃபி வேணும். எப்படி பார்த்தாலும் நமக்கு வின்னு. என்ன வின்னு? அவனுக்கு பயங்கரமா ஆடுறானுங்க. இல்ல அவங்க லிவர்பூல் வெர்சஸ் லெவர்குசன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ரிசல்ட் வந்தாலும் நமக்கு வின்னு. ஏன்னா நம்ம ஜெயிச்சா நம்ம அடுத்த ரவுண்டு த்ரூ, லெவர்குசன் ஜெயிச்சா ஆகா இவன் தாண்டா அடுத்த லிவர்பூல் மேனேஜரு. அதுதான் எனக்கு பயமே. ஒருவேளை அவங்க ஜெயிச்சுட்டு ஒரு சீசன் எக்ஸ்ட்ராவா நான் இருந்து பாக்குறேன்னு குண்ட தூக்கி போட்டாங்களா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. லெவர்குசன் நம்ம கிட்ட ஜெயிச்சா அடுத்த ரவுண்ட்ல தோத்துடலாம், அது பிரச்சனை இல்ல. இப்படியே இப்படி சொல்லி சொல்லி கடைசியில எனக்கு இந்த ஜேமி கேரகர் பார்த்தாதான் கடுப்பு மேல கடுப்பு. இந்த நாய் இப்படித்தான் பெல்லிங்கம் கன்ஃபார்ம், பெல்லிங்கம் சந்தேகமே இல்ல அப்படின்னு அந்த நாய் பண்ண வேலைதான். அதுக்கப்புறம் வந்து இதேதான் பண்ற அலான்சோக்கு வாரம் ஒரு ஸ்பெஷல் மண்டே நைட் ஃபுட்பால் அலான்சோ பத்தி. டே நீ வாய மூடிட்டு இருடா, நீ பண்ணதாண்டா பெல்லிங்கம் போனதே, இதே மாதிரி இவனையும் கிளப்பி விட்டுறாதா அப்படிங்கறத இருக்கு எனக்கு. பை தி வே, ஸ்பீக்கிங் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், எம்பாப்பே டு லிவர்பூல் ரெடி பண்ணிரலாமா? அது கொனாட்டாவே சிரிச்சிட்டான் போஸ்ட் மேட்ச்ல. எதுக்குங்க அவன் எங்க வரானோ எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ட்டு. இதே கேள்வி ஆனா எல்லார்ட்டையுமே கேட்டாங்க. ஆர்டெட்டாவும் அதேதான் சொன்னான். ஐ திங்க் இட் இஸ் பிரிட்டி ஆப்வியஸ் வேர் இஸ் கோயிங் டு கோ ஆர் வேர் இஸ் லுக்கிங் லைக்லி டு கோ அப்படின்னு. ஆர்டெட்டாவும் அதேதான், ஏன்னா அவங்ககிட்டயும் அதேதான் கேட்டாங்க, எம்பாப்பே டு ஆர்சனல் பேசலாமான்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னா இல்லப்பா அதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல, அவன் எங்க போறான்னு உலகத்துக்கே தெரியும் அப்படின்ட்டான். ஆனா இது ஒரு செம்ம விஷயம். நான் வந்து படிச்சுட்டு இருந்து பார்த்தேன். Real Madrid are offering Mbappe lower than what they offered last season. ஆமா, அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த நாய் சாவட்ட போன சீசன் எவ்வளவு பண்ணுச்சு. ஆமா, அத பண்ற. எனக்கு இன்னொரு விஷயம் புரியல, நீங்க படிச்சீங்கன்னு தெரியல. They are talking on the terms of his exit from PSG ன்னு போட்டிருக்கான். அவனுக்கு இந்த வருஷம் கான்ட்ராக்டே முடியுதே, அப்புறம் என்ன டேர்ம்ஸ் பேச வேண்டியது? இதெல்லாம் இருக்குமா, இமேஜ் ரைட்ஸ் அதெல்லாம் இருக்குமோ என்னவோ. மேபி எனக்கு அதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கேள்விப்படுறேன். ஒருத்தவன் டீல் முடிச்சிட்டு வெளியே போகும்போது இஸ் டாக்கிங் அபவுட் தி டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸிட் வித் ஹிஸ் கிளப் அப்படின்னு. என்னடா இது புதுசா இருக்குட்ட, கான்ட்ராக்ட் முடிச்சு போறவனுக்கு என்னத்தா பேச வேண்டிய கிடக்கு அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. தெரியல, எனக்கு வந்து அந்த இமேஜ் ரைட்ஸ் தான் டக்குன்னு தோணுது ஆஃப் தி டாப் ஆஃப் மை ஹெட். அவன் ஸ்போர்ட்டிங் டைரக்டர், மேனேஜர், ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. அதெல்லாம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பட் எம்பாப்பே பிஃபோர் வி மூவ் ஆன் டு லூட்டன் கேம், தாமஸ் பிராங்க், இத நான் சொல்லிங்க, அதாவது நான் சொல்ல இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தாமஸ் பிராங்க் கூட நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்கே மேனேஜருக்கு அப்படின்னு. இல்ல நான் எனக்கு ஒண்ணும் பிடிக்கல, அவர் வரணும்லாம் நான் சொல்லவே இல்ல. எனக்கு என்னன்னா அவர் வந்து லாங் லிஸ்ட்ல வந்து இருந்தாரு. தாமஸ் பிராங்க், சாபி அலோன்சோ, ஜிடான் இவங்க எல்லாம் இருக்கிற லிஸ்ட்ல கீழே ஒரு 19வது 20வது நம்பர்ல இவர் இருந்தார். இவரை பத்தி பேசலாமா அப்படின்னு. ஏன்னா பர்சனாலிட்டி இருங்க, பர்சனாலிட்டி நல்லா இருக்கு, ஆனா டாக்டிக்ஸ் எல்லாம் கேவலமா இருக்கு. என்ன பர்சனாலிட்டி நல்லா இருக்குது? நாம என்ன ஆடிஷன் பண்றது, வரவனை எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு வாப்பா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிற காம்படிஷன் நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம பர்சனாலிட்டி நல்லா இருக்கு. ஆமா இல்லைங்க, எர்கன் கிளாப் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அந்த கிளாப் ஹக்கையும் ரீப்ளேஸ் பண்ணணும்ல. பெர்ஃபார்மன்ஸ் ஆன் தி பிட்ச்ல வேணும், அதுக்கு என்ன பண்றது? அத அடுத்த விஷயம், கிளாப் ஹக், அந்த ஃபிஸ்ட் பம்ப் இதெல்லாம் வேணும்ல. ஆமா நாங்க ஜாபியை வந்து ஏத்தி விட்டுக்கிற உள்ள வந்தோடனே
தலைவா நீ இதெல்லாம் பண்ணணும்னு நாங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம். பயவுள்ள இருக்கிறதுக்கு ஒரே இதுதான், 2 ஸ்ட்ரைக்கர் சப் டாப், பின்னாடி 4 பேர், நடுவுல 4 பேர். இது ஒண்ணுதான் எங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு ஆக்சுவலாவே லைக் சீரியஸாவே ஒரு கேள்வி. நான் தாமஸ் பிராங்க் பத்தி சொல்லல ஸ்பெசிஃபிக்கா, பட் ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்கன்னா மிட் டேபிள் மேனேஜர்ஸ் வந்து தே டோன்ட் ஹாவ் த சேம் டீம்ஸ் குவாலிட்டி ஆஃப் டீம்ஸ் த டாப் லெவல் மேனேஜர்ஸ் ஹேவ் இல்ல. ஸோ அவங்க வந்து என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க வந்து do they adapt to the team that they have? சரியா, எனக்கு வந்து டிக்கிட்டாக்கா ஆடணும், பார்சலோனா மாதிரி ஆடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கலாம். பட் ஜாவி இனியஸ்டா இல்ல, என்னோட மிட்ஃபீல்ட்ல வந்து இப்ப டார்காவ்ஸ்கிய மிட்ஃபீல்ட்ல ஆட வைக்க வேண்டிய இது அநியாயம். சம்பந்தம் இல்லாம எவர்டன்ல பஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறவனை கூப்பிட்டுக்கிட்டு இது தேவையில்லாத பேச்சு. இது இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அதாவது அந்த லெவலுக்கு குவாலிட்டி இல்லைன்னா என்னால பார்சலோனா மாதிரி ஆட முடியாது. இப்போ நம்ம வின்சென்ட் கம்பெனியை பத்தி அதுதானே சொல்றோம். சாம்பியன்ஷிப்ல கண்ணாபின்னான்னு பயங்கரமா ஆடினானுங்க. பட் பிரீமியர் லீக்ல இஸ் நாட் அடாப்டிங். நம்ம கேம்ல கூட அதே தான், லைக் ஹி பிளேட் தி சேம் வே ஹி ஹஸ் பீன் பிளேயிங் ஆல் த்ரூ தி சீசன். ஒன்னும் பெரிய அடாப்டேஷன்லாம் எதுவும் இல்ல, பட் இட் இஸ் கிளியர்லி நாட் ஒர்க்கிங் பிரீமியர் லீக்ல. சோ ஒரு மேனேஜர் வந்து தாமஸ் பிராங்க்னு இல்ல, பட் ஜெனரலா ஒரு மிட் டேபிள் லோவர் டீம் மேனேஜர்ஸ்லாம் வந்து டுதே ஒரு எவ்வளவு தூரம் வந்து அதை நம்ம கன்சிடரேஷன்ல எடுத்துக்கணும் அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா ரொம்ப குட் क्वेश्चन அது. Is it the case of they don't know to set up the teams, or is it the case of I adapt as per the players I have? நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் ஷான் டைஸ் லாங் பால், தாமஸ் பிராங்க் லாங் பால். இப்ப ஷான் டைஸ் இருக்கிற ஒரு பிளேயர் லெவலுக்கு ஐ திங்க் இஸ் டூயிங் குட் அட் எவர்டன். அதாவது அவங்க இன்னும் ரெலிகேஷன்ல இருக்கிறாங்க, 10 பாயிண்ட் டிடக்ஷன் கிடைச்சிச்சு, அதனால அங்க இருக்கிறாங்க, ஓகே. But I think we are seeing another side of Sean Dyche because he has some players that could play in a different way that he wants to play. Actually, it's very ரொம்ப good question. I don't know how to analyze or categorize managers. Actually, ரொம்ப நல்ல கொஸ்டின் இது வந்து இப்ப தாமஸ் பிராங்க் ஓகே, தாமஸ் பிராங்க் சொல்லலாம். இப்ப அந்த ஆரோலா இண்டோனி இவன் இருக்கான போர்ன்மவுத் மேனேஜர், can he go into a team like Bayern Munich or a Liverpool or a Man City or a United or whatever, பார்சலோனா, அந்த மாதிரி டீமுக்கு போய் கொடுத்து அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் கொடுத்தா can we get the best out of the managerங்கிறதா உங்களோட கேள்வி பேசிக்கலி. I think இந்த ஒரு காரணம் தான். ஒரு கிளாசிக், எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வாஸ் பிரெண்டன் ராஜர்ஸ். ஸ்வான்சில 3 இயர்ஸ்க்கு he did the maximum he could, and when he came to Liverpool he maximized his potential நான் சொல்லுவேன். I think is that an example? வேற எக்ஸாம்பிள் உங்களுக்கு தோணுதா? உனாய் எமரி. Probably yes, உனாய் எமரி. ஏன்னா உனாய் எமரி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த செவியா, வெலன்சியா, ஈவன் இப்போ ஆஸ்டன் வில்லா, he is doing the best he can. But of course ஆர்சனலுக்கு போன போது மேபி the Arsenal team was not as good, அதுவும் இருக்கு. But at the same time I feel like he went to PSG also இல்ல, அங்க இருந்த டீமை வச்சு he was not able to do much. Correct. So I don't know, I think அந்த லெவல் I don't know how to assess. ஏன்னா நம்ம வந்து உனாய் எமரியோட ஒர்க் அட் வெலன்சியா, சாரி அட் செவியா எல்லாம் பார்த்தோம்னாக்கா யூரோப்பா லீக் வின் பண்ணியிருக்கான், ரெகுலரா they qualify for Champions League, அது இதெல்லாம் இருந்துச்சு. So we were like okay, he has the potential top level management இருக்கு அப்படின்னு. பட் அங்க ரெண்டு சைடு இருக்கு. கரெக்ட். ஆக்சுவலி வெரி குட் டிஸ்கஷன் இது வந்து வாட்ஸ் ரைட் வாட்ஸ் ராங்கிறதே அந்த கேள்வியில் இல்ல. பட் given the resources can they perform ங்கிறதா very interesting question. But I think what do you think about Thomas Frank this season considering where Brentford are? ஏன்னா Brentford ஒரு நல்ல டீம் அப்படிங்கறத நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். At this point in time they are 14th, they are 6 points above the drop zone. ஆமா இல்ல, they are comfortably above the drop zone, அதுல டவுட் இல்ல. 6 points வந்து பாட்டம்ல வந்து it's quite a big gap. ஏன்னா 6 points வந்து பாட்டம் டீம்ஸ் வந்து they don't catch up very easily. பட் I mean it's okay. I see, நான் வந்து பிரெண்ட்ஃபோர்ட் வந்து அவ்வளவு ஒன்றும் எதிர்பார்க்கல. லைக் சம்வேர் பிட்வீன் 8th and 15th முடிச்சாங்கன்னா that's a on par season பிரெண்ட்ஃபோர்டுக்கு. இல்ல எது கேக்குறேன்னா I think they have some solid players at the front. I think Mbeumo injured, Mbeumo, Tony and Miope, மூணு பேர் they can make a pretty good front three if Mbeumo comes back. Probably தெரியல, அப்படி யோசிச்சுட்டு இருக்காரான்னு தெரியல Frank. But I don't know how to analyze Frank. ஏன்னா 13 games தோத்துருக்காப்ல இந்த சீசன் இது வரைக்கும். He's won only 7, he's drawn 4. So I don't know how to analyze the situation. But
if he stays in the Premier League, which I think he will, I think it's a pretty good season. எனக்கு அப்படிதான் தோண தெரியுது. இந்த மாதிரி டீம்ஸுக்கெல்லாம் வந்து I don't know how much to expect. ஏன்னா I can say pretty until 13th, until Bournemouth, they are all very good sides. At least for 2-3 standout players where they can change the course of a game. அந்த 13th Bournemouth வரைக்கும் இருக்கு. Brentford, Nottingham, Crystal Palace, Luton, apart from the relegation, and the மீதி 4 team na I think will fight along with the 3 who are in relegation. At this point in time I can confidently say Burnley and Sheffield are out. Burnley Sheffield la வந்து சர்வே பண்ண மாட்டாங்க. I think that is definite. அது வந்து Luton இந்த கேம் கேவலமா Sheffield கூட தோத்தாங்க, but Luton if they got a pretty good result they could have at least gone closer to Crystal Palace, which would have put ஒரு 5 points கேப் இருந்திருக்கும் எவர்டன் கூட. And Luton has yet to play one more game. அது வேற இருக்கு. I think நம்ம கேம் தான் அந்த கேன்சல் ஆச்சு நினைக்கிறேன். That's why we are playing midweek. அது இருக்குது. பட் அப்படி ஒரு கியூ கோர்ஸ் வந்தா பாத்தீங்களா? Luton turn preview எப்படி? ஆமா Luton turn preview. பட் அது வந்து அடுத்த வீடியோல Luton turn பத்தி பேசுவோம். இல்ல any other thoughts in the game in the final review? I think pretty good game. 12:30 kick off. Brentford கூட அவே போய் எப்ப பார்த்தாலும் ஒரு 3-all draw அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வருவோம். ஆமா, அதனால வந்து I think Klopp said இதுதான் first proper game against Brentford after I've come in charge அப்படினாரு first gameல. So I think comfortable win. But பெரிய பிரச்சனை இந்த இன்ஜுரிஸ் தான். இது எங்க போய் முடியும், எவன் திரும்பி வருவான், எவன் எத்தனை நாளைக்கு அவுட் அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு we are on top. And ஃபைனலா இந்த எபிசோட வந்து I would like to end by saying இனிமேல் நம்ம கையில இருக்கு. அதாவது after Man City drew with Chelsea, இனிமேல் நம்ம கையில இருக்கு. We don't have to depend on anyone else to என்ன சொல்றது last 13 games of the season. யாரை டிபெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க சிரிக்கிறதுலே தெரியுது, நம்மள டிபெண்ட் பண்ணி நம்ம எப்ப 6 அடிப்போம்னு தெரியல. அதுவும் இருக்கு. ரஹீம் ஸ்டெர்லிங் லிவர்பூல் லெஜெண்ட். உண்மையா பாருங்களேன், எப்பவுமே வந்து மேன் சிட்டி கூட நம்ம சண்டை போடும் போது செல்சி தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஜாப் பண்ணி கொடுப்பானுங்க. இல்லைங்க செல்சி, ஆனா அவங்களுக்கு ஒரு என்னதான் இருந்தாலும் பாராட்டணும். அவங்க டைட்டில் ரேஸ்ல இருக்காங்களோ இல்லையோ, 10வது இருக்காங்களோ, ரெலிகேஷன்ல இருக்காங்களோ, எங்க இருந்தாலும் செல்சி வந்து டைட்டில் ரேஸ்ல ஏதாச்சும் ஒரு பண்ணிட்டு போயிடுறாங்க. செல்சி டைட்டில் ரேஸ் வெளியே எடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அவனுங்க ரேஸ்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஆனா ஏதோ பண்ணி விட்டுருவானுங்க. You can take the title away from Chelsea, but you cannot take Chelsea away from the title race. அவ்வளவுதான். But yes, to conclude this episode, thank you so much for the support எல்லாருக்கும். இத பாத்திருந்து லைக், ஷேர் and subscribe. சீசன் டார்கெட்டுக்கு க்ளோஸா இருக்கும். இல்லையே, இன்னும் 40 போணுமே. இன்னும் 40 இருக்கா? 40 ஆளு க்ளோஸ் தான். Before the season end 525, அதுதான் நம்ம நியூ டார்கெட். ஓகே. நுனியஸ்க்கு எப்படி கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் டார்கெட் இருக்கோ, நமக்கு 525 சப்ஸ்கிரைபர் டார்கெட். இது வேற ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ரெடிக்ஷன் லீக் வந்து சொன்ன மாதிரி இன்னும் சண்டே கேம்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ அது முடிச்ச அப்புறம் அடுத்த லூட்டன் டவுன் ப்ரீவியூ, அதோட லிங்க், அதோட அந்த கூகுள் ஷீட்டோட லிங்க் வந்து லூட்டன் டவுன் ப்ரீவியூ கமெண்ட்ஸ்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அதுதான். பட் அதர்வைஸ் வேற எதுவும் இல்லை என் சைட்ல இருந்து. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமே வீடியோஸ் வந்து நானும் கௌதமும் ரெகுலரா பண்ணுவோம். அவரும் அமெரிக்கா ரிட்டர்ன் ஆயிட்டாரு, நானும் இங்க இங்கிலாந்துல இருக்கேன். ஸோ பிரச்சனை இல்லை இனிமே. அதான். வேற என்ன? வேற அடுத்த வீடியோ ஏதாச்சும் ஒரு பஞ்ச் லைனோட முடிங்க. பஞ்ச் லைன் வழக்கமா ஒண்ணு சொல்லுவீங்களே, என்னது இது? இல்ல செமையா பார்த்தேன். அதாவது சொல்றேன், இதான் பஞ்ச் லைன். ஓகேவா? இது வந்து எல்லாருமே கேவலமா பேச போறாங்க, அதனால கண்டிப்பா போறது. ஓகேவா? We qualified for the Champions League final, we lost, and then we went back and we won. We went into a close title race with Manchester City, we lost. Next season we won. நல்லா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு. அப்புறம் we went for a quadruple run, nearly quadruple run, and we didn't achieve. இதுல போறோம். என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆஃப் பண்ணிடலாம்.